நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இன்றைய விவாதத்தில் கருப்பொருளாக பேசப்படுகிற மிக முக்கியமான ஒரு காட்சி, ஊழல் வழக்கில் தமிழ்நாட்டில் திமுகவின் மிக முக்கிய ஆளுமை நேரு மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு, என்ன செய்ய போகின்றார்கள் விளம்பர அரசின் முதல்வர், இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு விவகாரம். தமிழகத்தில் நகராட்சி துறையில் பணி நியமனத்திற்கு 1000 கோடிகளுக்கு மேல் லஞ்ச பணம் வசூலிக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை அனுப்பிய ஆதாரங்களின் அடிப்படையில் இவரை கைது செய்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். நேரு மீது தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை 3 முறை கடிதம் அனுப்பியது. ஆனாலும் விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகிற இந்த நேரத்திலும் இதை சட்டப்படி நான் எதிர்கொள்வேன் என்கின்றார் திமுகவின் இதயமாக செயல்படும் திருச்சி KN நேரு அவர்கள். அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் நேரு, அவரது சகோதரர் ரவிச்சந்திரன், மணிவண்ணன் உட்பட பலர் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரியும் பல 100 கோடி ரூபாய் லஞ்சப்பணம் ஹவாலா முறையில் கைமாறி உள்ளதாக அமலாக்கத்துறை ஆதாரப்பூர்வமாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதில் நிறைய விஷயம் இருக்கிறது. தேர்தல் களம், மாபெரும் சாதனைகள், திமுகவின் அறிவிப்பு, 5000 ரூபாயை கொடுத்துருக்குறோம், ரைட்டு. இன்னும் பெண்களுக்கு ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் உரிமை தொகை, சரி. இப்படியெல்லாம் மடைமாற்றக்கூடிய இந்த அரசின் போக்குகளை மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், அது குறித்து நிறைய பேச போகிறோம். தமிழக காவல்துறை எஃப்ஐஆர் போட மறுப்பதும், மத்தியில் மிகப்பெரிய சுயாட்சி இந்த சுயாதீன அமைப்பான அமலாக்கத்துறைக்கு தமிழகம் மதிக்கவில்லையா, நீதிமன்றத்தினுடைய அழுத்தத்திற்கு உள்ளாகின்றால் இந்திய நாட்டினுடைய அந்த சிஸ்டத்தினுடைய வேல்யூ என்ன இருக்குது, ப்ரிசியஸ் வேல்யூ, நிறைய பேசுவாங்க. நம்மோடு பேசுவதற்கு பாரதிய ஜனதாவினுடைய செய்தி தொடர்பாளர் வடிவேல் அவர்கள் தற்போது இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறோம். அதை போன்று எழுத்தாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். அதை போன்று காவல்துறையினுடைய துணை ஓய்வு பெற்ற ஆணையாளர் ராஜாராம், பிரபுகாந்தி அரசியல் விமர்சகர். ஐயா வணக்கம். வடிவேல், நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க பாஜகவின் சார்பில். சார், இப்போ நேரு மேலே இருக்க கேஸ் இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு 2025 ஏப்ரல் மாதம் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க ஒரு நிறுவனம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூடம் EVC இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமாக காற்றாலை உற்பத்தி பண்ணுறோம்னு திருப்பூர் மாவட்டத்தில் உற்பத்தி பண்ணுறோம்னு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து இவங்க 30 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. முதல்ல அங்கேருந்து ஆரம்பிக்குது. அந்த கடனை வாங்கின அந்த நிறுவனம் அந்த காற்றாலை உற்பத்தி இதை தொடங்காமல் ஒரு ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு ஒரு நிறுவனத்துக்கு பணம் பரிமாற்றப்படுது. அப்படியே அந்த 30 கோடி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது யார் அந்த நிறுவனத்தோட ஓனர் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா KNரோட உடன் பிறந்த சகோதரர். இப்போ இதுக்காக என்ன பண்ணுது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் கொடுத்த கடன் நான் எந்த இதுக்காக கொடுக்கப்பட்டமோ அதுக்காக செலவழிக்காமல் வேறு விஷயத்துக்காக செலவழிக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க. இந்த புகாரை அடிப்படையில் சிபிஐயும் EDயும் விசாரணை பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இது வந்து சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் PMLA கீழே வருது. அதனால் அவங்க வந்து விசாரணையை தொடங்கி ரைடு பண்ணுறாங்க. இப்போ ரைடு பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்தா வந்து உங்களுக்கு வந்து ஆதாரங்கள் சிக்குது. அப்போ ரைடு பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நகராட்சி நிர்வாகத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை, அதாவது அந்த அதில் வந்து வேலை வாங்கி தர்றதுக்காக வந்து 25 35 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு ஆளுகிட்ட வந்து கமிஷன் வாங்கியிருக்காங்க. அதாவது 2538 மாணவர்கள்ட்ட இருந்து இவங்க வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அது மூலமாக மட்டும் கிட்டத்தட்ட 888 கோடி ஊழல் நடந்திருக்கதா முதற்கட்டமாக அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதே நிர்வாகத்துறையில் வந்து நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு தரோம், இல்லை பதவி உயர்வு பண்ணி தரோம், இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தரோம் அப்படிங்கிற மூலமாக மட்டும் பார்த்தீங்கன்னா 365.87 கோடி வந்து அவங்க வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டெண்டர் முறைகேடு, அதே துறைகளில் வந்து ஒப்பந்ததாரர்கள்ட்ட இருந்து கமிஷன் கேட்டு வாங்குறதுல வந்து 1020 கோடி, ஒட்டு மொத்தமாக 2273.87 கோடி முறைகேடு நடந்திருக்கிறதா ED வந்து ஒரு 252 பக்க அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இது நான் சொல்லலை, ED சப்மிட் பண்ண அறிக்கை. இதன் அடிப்படையில் ED வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க.
இந்த கேஎன் நேரு அவர்கள் மீதும் அந்த நிறுவனங்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி இடி வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்புகிறாங்க. ஏப்ரல் 2025 நடந்த அந்த சம்பவத்துக்கு அனுப்பி பல மாதங்கள் ஆகியும், கிட்டத்தட்ட ஏறத்தாழ வருடக்கணக்காக ஆகியும் தமிழ்நாடு டிஜிபியோ இல்லை தமிழக அரசோ எந்த செவியும் சாய்க்காமல் அதை அப்படியே கிடப்பிலே போட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிமுக சேர்ந்த ராஜ்யசபா எம்பி இன்பதுரை, அப்புறம் ஆதி நாராயணன் சொல்கிறவங்கலாம் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று பிப்ரவரி 20, 2026 நேற்று ஒரு உத்தரவு சொல்லியிருக்காங்க. கேஎன் நேரு மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த புகார்களுக்கு மீது வந்து முகாந்திரம் இருக்குது, அவர் மீது உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதில் கொடுக்கப்பட்ட அனைத்து டேட்டாக்களும் அப்படின்னா எதுவுமே வந்து பொதுவாக பேசலை, எல்லாமே வந்து இடி கொடுத்துருக்க 252 பக்கம் அறிக்கைகள் இருக்குது. அது வெறும் புகார் கிடையாது, அதில் மிகப்பெரிய முகாந்திரம் இருக்குன்னு உயர்நீதிமன்றம் சொல்லி இன்றைக்கி வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது எவ்வளோ வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். அதாவது மக்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, இது மூலமாக நான் மக்களுக்கு என்ன தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு 5000 கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க கோடை காலத்துக்கு, இதுக்காக நம்ம போகக்கூடாது. 2538 மாணவர்களோட நிலைமை என்ன? ஒரு மாணவர்கிட்ட இருந்து 25 லட்சம் 35 லட்சம்னு சொல்லிட்டு காசை வாங்கிக்கிட்டு வேலையை நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா, அப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவனா இருக்கட்டும், நாளைக்கு வந்து நம்ம நல்லா படித்தா அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள், லட்சக்கணக்கான மாணவர்களோட கனவு என்னாச்சு? அப்போ ஒரு லஞ்சத்தை வாங்கி நீங்கள் பண்ணுறீங்க. அதே மாதிரி டெண்டர் விட்டால் அந்த டெண்டரில் முறைகேடு நடக்குது. டெண்டர் முறைகேடு மட்டும் 1020 கோடி சார். இன்றைக்கி 1020 கோடிங்கிறது எவ்வளோ மக்களோட வரி பணம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எதை எடுத்தாலும் வரி. நீங்கள் கரண்ட் பில்லை கூட்டுற எல்லா விலைவாசி ஏறி இருக்குது. இவ்வளோ பெரிய இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்குது. மக்கள் வந்து தனக்கு வந்து இலவசமாக ஒரு பொருள் கிடைக்குது, இலவசமாக பஸ்ஸில் போகிறதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, மாதந்தோறும் எனக்கு 1000 ரூபா கிடைக்குது. இந்த மாதிரி திட்டங்களுக்கு, கவர்ச்சி திட்டங்களுக்கு பாலாகி லட்சக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடி வந்து இந்த மாதிரி ஊழல் நடக்குது. அப்படின்னா இதை திரும்பவும் இந்த ஆட்சி தொடர்ந்தால் அப்போ எத்தனை 1000 கோடி ஊழல் நடக்கும் அப்படிங்கிறத மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணுங்கிறது என்னோட கோட்பாடு. முதல் கட்டம். பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, அமலாக்கத்துறை ஒரு சுயாதீன அமைப்பு, தனித்துவமான ஒரு அமைப்பு, ஒரு உச்சபட்ச பாடி. சரி, அவங்க எஃப்ஐஆர் போட்டால் மட்டும்தான் அவங்க உள்ள என்ட்ரி ஆக முடியும். அது ஆட்சி எஃப்ஐஆர் போடுற பொறுப்பு தமிழ்நாடு காவல்துறை, ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறை. சரி, அதை போடலை. உயர்நீதிமன்றம் வந்து ஆர்டர் போடுறாங்க. என்ன போடுறாங்க? இந்த விஷயத்தில் கன்சிடர் பண்ண சொல்லி எஃப்ஐஆர் போடுறதுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒரு சில விஷயங்கள் முதல்ல தெளிவுபடுத்தி விடலாம். நேற்று மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற உத்தரவின் மீது மேல்முறையீட்டுக்கு சாத்தியம் இல்லை. முதல்ல நம்ம நேயர்களுக்கு சொல்லிடுவோம். ஏன்னா நேற்று பேசும்போது கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சில பேர் இது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. இந்த கேஸில் மேல்முறையீட்டுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அப்பீல் இன் தி சுப்ரீம் கோர்ட் இஸ் பாசிபிள் ஒன்லி when there is a point of law involved. சட்ட நுணுக்கம் சார்ந்த ஏதேனும் ஒரு பிரச்சனை அங்கே இருந்தால் தான் நீங்கள் மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். இதில் சட்ட நுணுக்கம்லாம் எதுவும் இல்லை. இந்த சட்டத்தில் இந்த பிரிவின் கீழே உங்களுக்கு செய்யப்படுகிற அது மாதிரிலாம் இல்லை. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய, ஒரு அரசு காவல்துறை செய்ய வேண்டிய இயல்பான நடவடிக்கை செய்யவில்லைங்கிற காரணத்துக்காக மாண்புமிகு நீதிமன்றம் நேற்றுக்கு இந்த நடவடிக்கை உடனடியாக செய்யுங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் சட்ட நுணுக்கம் எதுவுமே இல்லைங்கிற காரணத்தினால இதில் உச்சநீதிமன்றம் செல்வதற்கான சாத்தியம் இல்லை. ஆனாலும் போவாங்க. பாஸ்கர் சார், இப்போ அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி கமிட் ஆகலை, இந்த பிரைபில் இன்வால்வ் ஆனால் ஆட்டோமேட்டிக்கலாக ஹீஸ் டிஸ்குவாலிஃபைடு. இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துட போகிறார். இதுக்கு அவரை அங்கே போகணும், எங்கே போகணும்? இதை கட் பண்ண சொல்லி ஏன் போகணும்? அதுதான் சொல்ல மாரல் இதான் இல்லையே. இங்கே பாருங்களேன், இவர்களுடைய நோக்கம் என்னங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுப்போம். இயன்றவரை இதற்கு எந்த அளவுக்கு நம்மளால் காலதாமதம் செய்ய முடியுமோ செய்தாகணும். அதுதான் இப்போதைக்கு அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நன்றாக தெரிந்தே கூட உச்சநீதிமன்றத்தை அணுகுவார்கள். எங்களுக்கு இது ஒரு தடை உத்தரவு வேண்டும், இது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே இது டிஸ்மிஸ் செய்யப்படும். ஏன்னா அட்மிட் பண்ணுறதுக்கே அதில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனாலும் சற்றே காலதாமதமாகும், அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்புறம் இரண்டாவது, மீண்டும் சொல்கிறேன், மத்திய புலனாய்வுத்துறை அமைப்பான அமலாக்கத்துறை என்பது அவர்கள் எந்த ஒரு கோரிக்கையுமோ அல்லது பரிந்துரையுமோ கூட சொல்லலை. அவர்கள் நேரடியாக சாட்சியங்களை அளிக்கிறார்கள். இந்த மாதிரி சாட்சியங்கள்லாம் இருக்குதோ பாருங்கள். அப்போ அந்த சாட்சிகள் இல்லை, சாட்சியங்கள், எவிடன்ஸ் இவ்வளவு கொடுத்துட்டு அதுவும் ஆவணங்களாகவும் ஒளிநாடாகவும் அவர்கள் தருகிறார்கள். இப்படிலாம் நடந்திருக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆதாரங்களுடன் தந்து உங்களுக்கு இது மாதிரியான முறைகள் நடந்திருக்குன்னா உடனடியாக இதில் நீங்கள் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தலைவருக்கு அனுப்புகிறாங்க. இடி, ஆமாம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறுமனே அவள் தகவல்களை மட்டுமே பரிமாறிக்கொள்ளவில்லை.
எங்கள்கிட்ட தகவல் இருக்குது பாருங்கள் அப்படி சொல்லலை. இதில் முறைகேடு நடந்து இருக்கிறது முதல் தகவல் அறிக்கை இப்போ போடுங்கன்னு கேட்குறாங்க, அப்படியே பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஆனாலும் அது செய்யப்படவில்லை. அதுக்கப்புறம் தான் 2 பேர் பொதுநல மனு மூலம் அங்கே சென்று இவர்களுக்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் கிடைக்கிற போது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றன, தரப்பட்ட ஆதாரங்கள் வலுவாக இருக்கின்றன, ஆகவே இவர்கள் மீது முதல் தகவலுக்கு தாக்கல் செய்வதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்கிறது அப்படின்னு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வெளிப்படையாக சொல்கிறது. சுப்ரீம் ஆஃபீஸி இருக்கு, நிச்சயமா இருக்கு. அவர் தானே, வேற யாரு? பிரைமா ஃபேஸிங்கிறது கூட ரொம்ப சாதாரண வார்த்தை. அதையும் தாண்டி ஆதாரங்கள் இருக்குன்னே சொல்லுது மாண்புமிகு உயர்நீதிமன்றம். ஆமா, தகுந்த ஆதாரங்கள் இருக்கு, வலுவான ஆதாரங்கள் இருக்கு, ரொம்ப ஆணித்தரமான வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றன சொல்லுது. சரிங்களா? அப்போ இதுல அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, இதுல வெறுமனே ஊழல் பண்ண மட்டுமே இல்லை, இது வெறும் ஊழல் பண்ண மட்டுமே இல்லை. லஞ்ச ஒழிப்புத்துறை வருகிற போது டிவிஎஸ்சி உள்ள வருகிற போது டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் கரப்ஷன் உள்ளே வருகிற போது அது ஊழல் நடைபெற்றது மட்டும்தான் விசாரிக்கும். ஆனால் அமலாக்கத்துறையின் பணி எங்கே வருகிறது அப்படி சொன்னால், பிஎம்எல்ஏ கீழே ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே என்ன வருது அப்படின்னா, ஊழலாக பெற்ற பணம் எங்கேயெல்லாம் சென்றது, எப்படி திரும்பி வந்தது, அல்லது திரும்பி வரவில்லையா, எங்கே இருக்கிறது, அதனுடைய அந்த ட்ரெயில் ஆஃப் மணி அப்படிவாங்க ஆங்கிலத்தில், அது எப்படிலாம் பயணிக்கிறது அப்படின்னு பின்னாலே போய் கண்டுபிடிக்கணும். வேற எங்கேயோ வெளிநாட்டுக்கு சென்று விட்டு வேறு ஒரு பேர்லேயே உள்ளே வருகிறதா, அல்லது இது வேற சட்டவிரோத காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் விசாரிக்கணும். சரி, இப்போ வடிவேலு ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்? 30 கோடி கொடுத்ததுக்கு நேஷனலைஸ்டு பேங்க் எது கொடுத்துருக்கு? காற்றாலை. அது எப்படி, என்ன கம்பெனி அது? கன்ஸ்ட்ரக்ஷன், ரவிச்சந்திரனுடைய கம்பெனி, அது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ட்ரூ வேல்யூ ஹோம் வந்து இஸ் ஃபவுண்ட் தி ஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன். அது எப்படி, how is it possible to divert? இல்ல அதுதான். இப்போ அந்த பணங்கள்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஊழல் பணத்தோட கம்பேர் பண்ணும்போது அந்த 30 கோடி ஒண்ணுமே இல்ல. அது மூலம்ல அதுதான் முதல் தடயமே. முதல்ல சார் கொஞ்சம் இருக்கு சார், முதல் தடயம் கேஸ் என்ன சொல்றேன் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. வேறு ஒரு காரணத்துக்காக உள்ளே நுழைகிற போது அங்கே கிடைக்கிற ஆதாரங்கள் மூலம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, சரிங்களா? அந்த கேஸும் இந்த கேஸும் சம்மந்தம் இல்லை, இது தனியான ஒரு கேஸு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இத்தனை பேரிடம் பேசியிருக்கிறார்கள், பணம் வாங்கியிருக்கிறார்கள், நியமித்திருக்கிறார்கள் அப்படிங்கலாம் இப்படி தான் தெரியுது. அதுலேயும் வெளிவரக்கூடிய ஒரு சில செய்திகள்லாம் பார்க்கும்போது மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. இதில் அரசில் இருக்கக்கூடிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய பல அலுவலர்கள்லாம் இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வருகின்றன. அது நமக்கு இன்னும் தெரியல, ஆதாரப்பூர்வம் தெரியல. அதுதான் இன்னும் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அது இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி இப்போது நான் சொல்கிறேன், இந்த ஊழல் பணம் என்பதோ லஞ்சம் வாங்கி இருக்கிறோம், பணம் வாங்கி பணி நியமனம் செய்வது என்பதோ இவங்களுக்கெல்லாம் புதிதில்லை. இவங்களுக்கு அதெல்லாம் எதை பண்ணிட்டு இருக்காங்க, சாரி டு சே, காலங்காலமாக அது பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. சரிங்களா? இவர்கள் எப்போதெல்லாம் வருகிறார்களோ அப்போதான் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க எடுத்தோன்னே, அதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்னு சொன்னீங்க. அவங்க ஆளுமையெல்லாம் கிடையாது, அதிகாரத்தில் இருக்காங்க, அவ்வளோதான். ஆளுமையெல்லாம் கிடையாது. ஆளுமையில் 3 பேர் தான் இருந்தாங்க தமிழ்நாட்டில். சரிங்களா? பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார், அதுக்கப்புறம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. இவங்களாம் ஆளுமையெல்லாம் கிடையாது, அதிகாரத்தில் தான் உட்காந்துட்டாங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கு மேலே ஆளுமையெல்லாம் கிடையாது. இவர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு காரணமே என்ன அப்படின்னா, எப்படிலாம் மக்களுடைய பணத்தை சுருட்டலாம் அப்படின்னு தான். அதனால் மீண்டும் சொல்கிறேன், இது வெறுமனே லஞ்ச ஒழிப்புக்காகவோ அல்லது ஊழல் எதிர்ப்புக்காகவோ எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக நின்றுவிடக்கூடாது. சரி, இந்த பணம் எங்கே சென்றிருக்கிறது, எப்படி திரும்பி வந்திருக்கிறது பார்க்குற போது தான் அமலாக்கத்துறையின் கீழ் வரக்கூடிய பிஎம்எல்ஏ ஆக்டின் கீழே வந்து ஒரு சட்டவிரோத பணப்பரிமாற்றமாக இது உறுதிப்படுத்தப்படும் நான் நினைக்கிறேன். இது யாராக இருந்தாலும் எனக்கு அவ்வளோதான். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யார் செய்திருந்தாலும் இது தவறு, இது மீதான சட்டப்படியான நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு ஒரே ஒரு கடமை தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஒரு கடமை இருக்கிறது. என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து குறைந்தபட்சம் உடனடியாக ஒரு சம்மன் இஷ்யூ பண்ணணும் டிவிஎஸ். அதுக்கு நாம் ஒரு அழுத்தம் கொடுத்தாகணும். அதுக்கு எல்லாருக்குமான ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக பனிஷ் பண்ணணும், அவ்வளவுதான். திரு பிரபுகாந்தி சார், இப்போ இந்த ஊழலில் வந்து மிகப்பெரிய வெளிச்சம், இது கொஞ்சம் ரூட் காஸ் அனலைசிஸ் மாதிரி பண்ணிங்கன்னா 6 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, 2 எம்எல்ஏ இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நான் திருப்பி சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ஏன்னா அரசியல் கட்சி வேறு, அரசாங்கம் வேறு, அரசு அதிகாரிகள்ன்று வேறு. இப்போ எந்த ஊழலாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளோட நாலேஜ் இல்லாமல், இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் நடக்கவே நடக்காது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஒரு 6 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இதில் இன்வால்வ்டுனா இப்போ அரசியல் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்றதை பார்க்கலாம். நான் திருப்பி சொல்கிறேன், கவர்மெண்ட் வந்து ஆல்வேஸ் வந்து ஒரு ப்ரோஆக்டிவாக இருக்கணும். ஒரு நடக்குது இன்னொரு பாயிண்ட், இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் 2 பேர் இன்வால்வ்டுனா இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன். அப்புறம் தமிழ்நாட்டில் காவல்துறை எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு லெவலில் ஒரு 12 இடத்துல சங்கிலி பறிப்பு நடந்திருக்கு. போய் பார்த்துருக்கான், இது பண்ண போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுக்குறான், 2 நாள் வெளியே சுற்றுறான்.
அவன் மேலே கேஸ் இல்லை, ரெக்கார்டு இல்லை, எவிடன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஆள் வந்து உயிரோடு இருக்காங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நகை திருப்பி கொடுத்துட்டியா, ஓகே, ரெக்கார்ட் பண்ணல. அப்போ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு கேட்குறேன் கேள்வி. இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், இடி வந்து என்ஃபோர்ஸ் டைரக்டர், அதாவது இந்திய அரசாங்கத்தால் மிகப்பெரிய வலிமை படித்த ஒரு நிர்வாகமே கோர்ட்டில் போய் சொன்ன பிறகு தான் ஒன்றும் எஃப்ஐஆர் போடல. அப்போது சட்டத்திட்டன்றது எல்லாருக்குமே ஒன்று தானே, எல்லா சிட்டிசனுக்கும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் பிரசிடென்ட் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சட்டம் எல்லாருக்குமே ஒன்று தானே, எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தானே, அதுதானே சட்டம் சொல்லுது. அப்போது கே நேரு மட்டும் எப்படி இவ்வளோ ரிலாக்ஸேஷன்? அப்போ எந்த அதிகாரம் வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் போய் ஒன்றுத்துக்குமா கோர்ட்டு? இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய கான்ட்ராக்டர் 2000 கோடி, L1 வந்து 1300 கோடி, L4 வந்து 2000 கோடிக்கு கொடுத்துருக்காங்க. அவன் போய் மனப்பொருள் இல்லாமல் போய் குமரலுக்கு கொடுத்துருக்கான். அதை வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு தான் ஏன் இவ்வளோ காசு அதிகமாக கொடுத்தீங்க. இன்றைக்கி ஒரு நியூஸ் என்ன இருந்துச்சு, மாமல்லன் அந்த இது பண்ண அந்த பட்டாவே வந்து இல்லையா, சர்வே நம்பரே இல்லை. சர்வே நம்பர் இல்லாத இடத்துக்கு எப்படி பிளான் அப்ரூவ் கொடுத்தாங்க? அப்போ இவ்வளோ பெரிய ஓட்டைகள் வந்து இப்போ பெரிய லெவலில் நடக்கிறது வந்து மக்கள் மறுபடியும் சொன்னோம். திருப்பி நீங்கள் சொல்கிறது நேஷனல் ஹைவே. ஆமாம், அந்த இதில் வந்து சம்மந்தமே குவாலிட்டி இல்லாதவருக்கு கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியே இல்லாதவங்க கொடுத்துருக்காங்க. அந்த உத்தண்டிலேருந்து திருவான்மூர் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரியான அரசியல் கொள்ள இப்போது பாலாஜி சார் சொன்ன மாதிரி ஒரு 1000 ரூபாய் கவர்ச்சிகரமான திட்டத்துக்கு மயங்கி மக்களை இப்போ இந்த 5000 ரூபாய் கொடுத்தது கூட மக்களை வந்து ஒரு மயக்கத்திலே வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் இன்னொரு விஷயம் என்னோட குமுறலை நான் கண்டிப்பாக சொல்லணும். இப்போது நினச்சாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சதுன்னா ஓகேங்களா, பாலிடிக்ஸ்லாம் விட்டுருங்க, கிட்டத்தட்ட 12 மினிஸ்டர் மேலே கேசஸ் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்க்ளூடிங் சிஎம். ஓகேங்களா, இது தூக்கி நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியலாட்டி 3 வருஷம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாலும் முடிஞ்சு போச்சுல, எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ கே நேரு பண்ண போகிறாரு, துரைமுருகன் மேலே இடி கேஸ் வந்தது, என்ன பண்ணீங்க? அதுமாதிரி 7 மினிஸ்டர்ஸ் இருக்குது. நான் கேட்குறேன் பிரபு, கொஞ்சம் இருங்க, வடிவேலு தான் பதில் சொல்லுவார். ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் பேசுங்க. பரபரப்பாக வருது ஒரு விஷயம் வந்த உடனே கண்டினியூ வர மாட்டேன். 471 நாள் மனுஷன் ஜெயிலில் இருந்து வந்துட்டார். டாஸ்மாக் பெரிய விஷயம் என்ன நடக்குது சார்? லாட் ஆஃப் திட்ஸ் மூவ்மெண்ட் த பீப்புள் ஹவ் பீன் டாக்கிங்ஸ் அபவுட் ஹெக்டிக் டாக் இஸ் ஆன்கோயிங் அமங் த சொசைட்டி. ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி டிஸ்அப்பியர். டைல்யூட் எப்படி? ஹவ்? என்ன நடக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்ட நீதி பரிபாலன நடைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் இருக்குல்ல, அது அப்படி தான் இருக்கும். அது வந்து 78 ஆண்டுகளாக. ஆமாம், அது 78 ஆண்டுகளாக இருக்கிறது. அதை நம்ம ஓவர் நைட் நம்ம மாற்றி அமைச்செல்லாம் முடியாது. சார் அப்போ எப்படி தான் சிஸ்டம் செயல்படும்? சார் ஒரு வருஷம் நல்லா சொல்லுங்க சார். இந்த சட்டம் என்ன சொல்கிறது, கடைசி புள்ளியில் நீங்கள் நெருங்கி அங்கே குற்றவாளி என்று அறிவிக்கப்படும் வரை நீங்கள் நிரபராதியாகத்தான் காணப்படுவீர்கள் அப்படிங்கிறத சட்டம் சொல்லுது. ஆமாம், சரிங்களா? நமக்கு தெரியுது குற்றவாளி தான் தெரியுது, நமக்கு மனசாட்சி ஒத்துக்களை தான். ஆனால் நம்முடைய நீதி பரிபாலனம் அப்படி இல்லை. சரிங்களா? கடைசி புள்ளியில் வந்து அவர் குற்றவாளி என்று சொல்லி அவருக்கு தண்டனை தருகிற வரையில் அவர் வந்து குற்றவாளியாக நம்ம பார்ப்பதில்லை, நம்ம அப்பாவியாக தான் பார்க்கணும் அப்படிங்கிறதான் சட்டம் சொல்லக்கூடியது. அதைத்தான் நீதிமன்றம். சார் 1000 குற்றவாளி நீங்க சொன்னது ஐயா பதில் சொல்லிட்டாங்க. அதான் இதான் ஃபார்முலா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 1000 குற்றவாளி கூட தம்பிக்கலாம், ஒரு நிர்வாகி தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே ஒருத்த கூட நிர்வாகி இல்லைன்ற நான். இதான் என் பாயிண்ட்டு. ஜட்ஜே வந்து இடி ஃபோர்ஸ் வந்து சொல்லி நீங்கள் எஃப்ஐஆர் ஏன் ஃபைல் பண்ணல அப்படின்னு கேட்டோம். இது வரைக்கும் ஒன்றும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலையே. வேறு ஏதாவது ஒன்று 3 நாளில் பிளான் அப்ரூவல் மாமல்லன் இதுக்கு கொடுத்தீங்களே சிஎன்பி, எத்தனை பில்டிங் கம்பெனி டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் வேலை நிற்குது. இப்போ நம்ம காவல்துறையிட்ட கேட்டு வடிவேல்கிட்ட வர்றேன் சார். காவல்துறை ஒரு நிமிஷம் பாயிண்ட் திருப்பி சொல்லணும். காவல்துறையில் வந்து இப்போ காவல்துறை ஐயா இப்போ பதவியில் இல்லை, ஓய்வு பெற்ற அதிகாரி இருக்கட்டும் சார். இப்போ அவர் ஒரு சாதாரண சிட்டிசன். நான் சொல்ற அரசாங்கத்தை சொல்கிறேன். அரசாங்கத்தில் இருக்க காவல்துறையில் இப்போ ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் எது கேட்டாலும் கொலையா அப்படியே, அது நியூஸ் அப்படியாப்பா, உயிரோட தானேப்பா இருக்காங்க, சரிப்பா ஒன்றும் ஆள் இல்லை, சரி பார்த்துக்கப்பா, ஒருத்தர் கையை வெட்டிட்டு போயிட்டேன் சார் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் இப்போ உயிரோட இருக்கியா, ஓகே கேஸ் கிடையாது. அப்போது இது இது எதுக்கான சிக்னல்? அப்போ நான் சீரியஸாக சொல்கிறேன், லாஸ்ட் குற்றப்பதிவேடுன்னு ஒன்று இருக்குல்ல, லாஸ்ட் 3 months குற்றப்பதிவேடு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டீட்டெயில் கொடுங்கன்றாங்க பிரபு. இப்போ கம்மியாயிடுச்சுன்னு சொன்னது சாதாரண விஷயம் இல்லை. கையை வெட்டிட்டு போனால் கேஸ் இல்லை, ஆள் உயிரோட எந்த ஊரில் சார் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க சார். போடுன்னு சொன்னால் போட மாட்டாங்க சார். என்னையா கேஸ்? எத்தனை பேர் வேணா போய் கேட்டுங்க, எத்தனை பேர் வேணா. என்ன கணக்கு? நான் ஊரில் இதுக்கு சாட்சியா என்னால் 200 பேர் எடுத்து வந்து நிற்க முடியும். ஐயா என்ன சொல்கிறாங்கன்னே கேஸ் போடுன்னு சொன்னால் போட மாட்டாங்க சார். சொல்லுங்க சார். இப்போ ஐயாட்டே கேட்போம். ராஜாராம் நம்முடைய இடி சொல்லியே போட மாட்டாங்க, நம்ம சொல்லியே போடுவோம். சொல்லுங்க. இப்போ இந்த வழக்கு விஷயமா பேசிட்டோம், உங்க தரப்புல உள்ள விஷயத்தை சொல்லுங்க. அதாவது இடி வந்து வேறொரு வழக்கு சம்பந்தமாக போய் அவங்க புலனாய்வு பண்ணுறப்போ அவங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு அவங்க ஒரு
ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி டிஜிபிக்கு அனுப்புகிறாங்க. இது மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் 250 டாக்குமெண்ட்ஸ் அதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க, நம்ம பார்க்கல சொல்கிறாங்க. அதன் பேரில் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து காவல்துறையில் அதாவது நம்ம இது இருக்கு இல்லையா, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அவங்க வந்து எஃப்ஐஆர் போடலை. எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுனால கோர்ட்டு போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் அவர் மினிஸ்டர் வடிவேல் சொன்னாங்க. கோர்ட்டு வந்து இப்போ டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, வந்து எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நேரத்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை. இப்போ பாஸ்கர் சார் சொல்கிற மாதிரி அப்பீலுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட் அப்பீலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே என்ன முடிவாகுங்கிறது அந்த ஜட்ஜிகிட்ட போய் 2 பேரும் என்ன வாதங்கள் சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அது முடிவாகும். ஆனால் அந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிற அவங்களுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் என்னென்னா, இப்போ சார் சொன்னார் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் விட்டு போய் போட மாட்டேங்கிறாங்கன்னு, அது வேற. இது ஊழல் வழக்குகளில் வந்து இது வேற. அதுக்கு வழிமுறைகள் வேறு. வழிமுறைகள் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து விஜிலன்ஸ் கமிஷனர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், சீனியர் மோஸ்ட், அதாவது நம்ம சீஃப் செக்ரட்டரி கேடரில் ஒரு அதிகாரி இருப்பார். அவர் தான் அந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு மொத்த பொறுப்பு அவர் தான். அதுக்கு ஒரு டைரக்டர் இருப்பார். அந்த டைரக்டர் வந்து ஏடிஜிபியோ டிஜிபியோ அந்த ரேங்கில் இருப்பாங்க. அவருக்கு கீழே 2 ஐஜி இருப்பாங்க, ஒரு டிஐஜி, ஒரு 5 எஸ்பி, அது மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு டிஎஸ்பி லெவலில் ஒரு டீம் இருக்கும். இதில் என்ன வழிமுறை அப்படின்னா, இது வந்து ஊழல் வழக்கு. நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலை, நான் நடைமுறைகளை சொல்கிறேன். அந்த ஊழல் வழக்குகளில் வந்து கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அது வந்து அவர் விஜிலன்ஸு அந்த கமிஷனர் இருக்காங்களே, சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் நாலேஜுக்கு போய் அவர் என்டாஸ் பண்ணி அவர் டைரக்டர், அதாவது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டைரக்டர், ஏடிஜிபியோ ஒரு டிஜிபியோ, அவருக்கு போய் அவர் கீழே இன்ஸ்பெக்டர் ரேங்கில் ஒருத்தருக்கு போட்டு அவங்க வந்து ப்ரிலிமினரி என்கொயரி அப்படிம்பாங்க, பிஇ அப்படிம்பாங்க, அது பண்ணி அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு. அது டைரக்டருக்கு வந்த உடனே டைரக்டர் என்ன பண்ணுவார், அதில் வந்து ஏதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிய வந்ததுன்னா டிஇ அப்படின்னு சொல்லி இன்னொரு என்கொயரி போடுவாங்க. அந்த என்கொயரி வந்து இந்த அதிகாரிகிட்ட போட மாட்டாங்க, இன்னொரு அதிகாரிகிட்ட போடுவாங்க, டீட்டெயில்டு என்கொயரி. இந்த 2 என்கொயரியும் பண்ணி அவர்கிட்ட ரிப்போர்ட் வந்த உடனே இதில் எஃப்ஐஆர் போடலாம் அப்படிங்கிறத அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவர் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு அனுப்புவார். விஜிலன்ஸ் கமிஷனர் உத்தரவு போட்டால் மட்டுமே எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியும். ஆக இதுக்கு இட் வில் டேக் சம் மோர் டைம். இப்போ இதில் சொன்ன அக்கரன்ஸ் வந்து 2025 இல்லையா சார்? ஏப்ரல், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இப்போ இவங்க இந்த புகார் கொடுத்து 1 மாதம் இல்லை 2 மாதம் இருக்கும், 1 மாதத்துக்குள்ளே இருக்கும், அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியல. கோர்ட்டில் வந்து விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் தரப்புலேருந்து இதுதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி வந்து நாங்கள் ப்ரிலிமினரி என்கொயரி முடிச்சிட்டோம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் ரிப்போர்ட் வாங்கி அதுக்கப்புறம் ஆர்டர் வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இனிமேல் அது தேவையில்லை. ஏன்னா கோர்ட் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அந்த ப்ரிலிமினரி என்கொயரியோ டீட்டெயில் என்கொயரியோ தேவையில்லை, எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி இவங்க கோர்ட்டுக்கு போய் மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணுறாங்க, அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஹவுஸ் சர்ச் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க எல்லாமே டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி, இவங்களே எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருக்காங்க. யார்? அமலாக்கத்துறையிலேருந்து. அந்த டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணாலே தெரிஞ்சுக்கலாம் இது உண்மைதான் உண்மை இல்லை அப்படிங்கிறது. அதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ், அந்த டாக்குமெண்ட் யார் சொன்னாங்களோ அவங்ககிட்ட வாக்குமூலம் அதை மாதிரி வாங்கி அவங்க ஈஸியாக பண்ணிடலாம். இதில் அரெஸ்ட் இஸ் நாட் ஏ மஸ்ட். சார்ஜ் ஷீட் நிச்சயமாக போடுவாங்க. சார்ஜ் ஷீட் போடுறதுலையும் ப்ராசிக்யூஷன் பண்ணதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், அது ஒரு தனி ப்ரொசீஜர். ரைட்டு. ஆக இதெல்லாம் முடிஞ்சுதான் அதை பண்ண முடியும். பட் இதில் வந்து எஃப்ஐஆர் போடுற ஸ்டேஜில் தான் இது இருக்குது. இப்போ கோர்ட் ஆர்டர் போட்டாச்சு, போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இவங்க வேணா சுப்ரீம் கோர்ட்டுக்கு சார் சொல்கிற மாதிரி. இப்போ ஐயா, இப்போ நான் என்ன கேட்குறேன், எஃப்ஐஆருங்கிறது வந்து ஒரு என்ட்ரி கேட்டு, அது உள்ளே நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு கதவை திறந்தா தான் நாங்கள் மண்டபத்துக்குள்ளே போகணும். அங்கே போனால் தான் மாப்பிள்ளை உட்கார இடம், பொண்ணு உட்கார இடம், சமையலறை, பாத்ரூமு எல்லாமே நம்ம சரி பண்ணணும். ஆரம்ப கேட்டு ஒரு சின்ன சாவி தான், அதுதானே எஃப்ஐஆர். அதே போடல நாங்கள் எப்படி உள்ளே என்ட்ரி? அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், விவரமாக சொன்ன காரணம் அதுதான். இப்போ வந்து எங்கள் வீட்டில் திருடு போயிடுச்சு, என்ன வெட்டிட்டாரு அப்படின்னு ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருந்தா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரிப்போர்ட் வாங்கி எஃப்ஐஆர் போடலாம். இப்போ இதே விஎன்டிசியில் இன்னொன்று சொல்கிறேன், என்கிட்ட லஞ்சம் கேட்குறாரு இந்த அதிகாரி, இந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, இந்த சர்வேயர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அந்த கன்சர்ன் ஆஃபீஸர் அதை வெரிஃபை பண்ணிட்டு உடனே அந்த எஸ்பிக்கு தகவல் சொல்லி, எஸ்பி நீங்கள் போய் ரைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கையும் கடவுமா பிடிச்சிருவாங்க. உடனே நோட்டில் பேப்பர் உடனே பண்ணிடலாம். உடனே அது வேற, இது ஊழல் வழக்கு. இது பெரிய இதுல வந்து சில அதாவது வழிமுறைகள் இருக்குன்னு நான் சொல்றேன். அதனால இவங்க செஞ்சது சரி தவறுன்னு நான் சொல்லுவேன். அது சரி, நீங்க காமன் ப்ரொசீஜர், அதனால ஒரு புரோட்டோகால், இப்படிதான் ஒரு சட்டம் இப்படி அணுகணும், இது ரூல்.
வடிவேல் சார், இப்போ இது சட்டம் தன் வேலையை சட்டம் தனது வேலையை செய்யும் நம்புகிறோம். இப்போது டிஎம்கே அமைச்சர்கள் 13 பேரில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ பேசும்போது கூட நம்முடைய பிரபுகாந்தி ஐயா சொன்னாங்க, யார் மேலே இல்லை அவ்வளோ பேரில் இருக்குது, இல்லாத ஆட்கள்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ இதெல்லாம் பொது சமூகம் கவனிக்கிறதா? இப்போ இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான விவகாரத்தில் இது என்ன வைட்டல் ரோல், அதாவது இந்தியன் டெமோக்ரஸி பிளாட்ஃபார்மில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது நிறைய பேசப்படும். புனையப்படுவது வேறு, சிக்க வைக்கப்படுவது வேறு. நல்லா சொல்கிற புரியுதா? இப்போ இது 13 பேரும் புனையப்பட்டதில்லை, 13 பேரும் சிக்க வைக்கப்பட்டதில்லை. அப்போ இதை பற்றியெல்லாம் இந்த ஆளுகின்ற அரசாங்கங்கள் கவனிக்கவில்லை. 5000 ரூபாய் நாங்கள் கொடுத்துட்டோம். இன்றைக்கி காலையில் செய்தி வந்திருக்கு, மாதம் ஒரு முறை மின்சார கணக்கீட்டை பரபரப்பாக அறிப்பதற்கு அரசு திட்டம் போயிட்டு இருக்கிறதாக இன்றைக்கி முக்கிய நாளேடில் செய்தி வருது. இப்போ மக்கள் என்ன நினச்சிட்டாங்க, கரப்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் த டெமோக்ரஸி, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த டெமோக்ரஸி ஆர் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க உள்வாங்கிட்டாங்களா? அது மக்களையே பழக்கப்படுத்தியாச்சு. எனக்கு தெரிஞ்சுட்டு மக்களே அதுக்கு உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி அடாப்ட் ஆகிட்டாங்களாங்கிற கேள்விக்குறி எனக்கும் என்னோட மனதிலையுமே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விவாதங்களை நம்மளே பேசிகிட்டு இருக்கல, இந்த மாதிரி விவாதங்களை மக்கள் கவனிக்கக்கூடிய நிலைமையிலே இன்னைக்கு இல்லை. அந்த மாதிரியான நிலைமைக்கு போயிட்டாங்க. அதான் அந்த மாதிரியான நிலைமையில அவங்க யார் ஊழல் பண்ணியிருக்கா, நேரு ஊழல் பண்ணியிருக்கா, அவ்வளோதான். அதை தாண்டி அவங்க அதுக்கப்புறம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி 13 அமைச்சர்கள் மேலே உள்ள ஊழல் வழக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் மக்கள் படித்தாங்க அப்படின்னா அவங்க எந்த தூரத்துக்கு அந்த அமைச்சர்கள் மேலே வெறுப்பு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டில் இருக்க அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் சிப்காட் இடத்த அதில் இருக்கக்கூடிய பட்டாவை, அந்த இடத்தோட பட்டாவை மனைவி பேரில் மாற்றிருக்கார். அவரோட ஊழல் கேஸ் அவர் மேலே இருக்க ஊழல் கேஸ் என்னன்னா சிப்காட் இடத்த இருங்க சார் முடிச்சு சிப்காட் இடத்த தன் மனைவி பேரில் மாற்றிருக்காரு. பெரியசாமி அதே மாதிரியான கேஸ் தான். அவரும் தன் மனைவி பேரில் அரசாங்கத்துக்கு அரசு குடியிருப்பு நிலத்தை அவங்க மனைவி பேரில் மாற்றி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா எவிடன்ஸ் உள்ள கேஸ். நீங்கள் பட்டா மாறுறதெல்லாம் நீங்கள் எவிடன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பக்காவான எவிடன்ஸ். ஆனால் டிவிஎஸ்சி அதை எடுத்து கொண்டுட்டே போகிறேன். ஏன்னா அவங்க ஆளுங்க வச்சு அது மாதிரி போய்கிட்டு இருக்கனால இப்போ இன்னைக்கு காலகட்டம் தான் ஈடியோட விசாரணைகள் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈடியோட முகாந்திரம் எப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் உடனடியாக இப்போ ஈடியே இங்கே ஒரு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுனா கூட அது தமிழ்நாடு டிஜிபி அந்த அதிகாரி ஒரு ஐபிஎஸ் கேடரில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. ஆனால் அந்த அதிகாரி ஒரு மனசாட்சியின் அடிப்படையில் செயல்படல. ஏன்னா இங்கே டிஜிபியை பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போகிற மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அவல நிலை. இங்கே சட்டம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல 8-6 இடங்களில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகளை தான் நான் டிஜிபியாக போடணுங்கிறது என்னன்னா யூபிஎஸ்சியோட நடைமுறை. இதுதான் மற்ற மாநிலங்கள் இந்தியா முழுவதும் உள்ள நடைமுறை. ஐயா, தமிழ்நாட்டு அரசாங்கம் அந்த ப்ரொசீஜர்லாம் ஹட் பீன் டன், எல்லாமே முடிஞ்சிட்டு அரசாங்கம் சொன்ன ஆட்களை கொடுத்தார்களை தான் யூபிஎஸ்சி செலக்ட் அனுப்பியிருக்கு. இது என்னைக்கு நடந்துச்சு நீங்க சொல்லுங்க? அது நடந்து ஒரு 3-4 மாசம் மேல ஆயிட்டு. பொறுப்பு டிஜிபி அமைச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? அது ஆரம்பிச்சா போயிட்டு இருக்கு. ஒரு வருடங்கள் கிட்ட, ஒரு வருஷம் கிட்டத்தட்ட, ஒரு வருடங்கள் கிட்டத்தட்ட. வெங்கட்ராமன் இப்ப இல்ல ஆஸ் பர் இந்தியனோட ரூல்ஸ் படி யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ணாத அதை டிக் பண்ணி பெஸ்ட் 2 அனுப்பியாச்சு. ஆனாலும் இன்னும் பொறுப்பு டிஎஸ்பியை போட்டு டிஜிபியை போட்டு மௌனம் காக்குற. அப்ப என்ன நடக்குது அதான் சார் நாட்டில் என்ன நடக்குது? நீங்க சொல்றது இந்த ஒரு வாரம் ஏன் இந்த ஒரு வாரம் நடக்குது அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்கு. நீங்க ஒரு வாரத்தில் நீங்க பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் போட்டனால நீங்க சொல்றது ஒரு வருடமா, ஏறத்தாழ ஒரு வருடமாவே பொறுப்பு டிஜிபின்னு ஒரு ஆளை நியமிக்கவே கூடாது. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டிஜிபியோட பதவி காலம் முடிகிறதுக்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே யூபிஎஸ்சிக்கு நீங்க பரிந்துரை பண்ணணும். யாரும் டிஎன்பிஎஸ்சிக்கு பரிந்துரை பண்ணி நாங்கள் இந்த மாதிரி இந்த ரேங்க்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம், இந்த டாப் 3ல அனுப்பிச்சிருக்கோம், நீங்கள் அதுக்கு என்னங்கிற நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே பரிந்துரை அனுப்பணும் 6 மாதத்துக்கு முன்பாகவே. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யார் தனக்கு விருப்பப்பட்ட ஒரு அதிகாரி, யார் நமக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அப்படின்னு பார்த்து டாப் 10ல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை எடுத்துக்கொண்டாந்து இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ என்ன இதெல்லாம் கடைசியாக நீங்கள் எல்லாமே நம்ம நீதிமன்றத்துக்கு போய் தான் தீர்வு காணணும் அப்படின்னா அது 5 வருடங்கள் 50 வருடங்கள் கூட ஆகும். இதெல்லாம் யார் முடிவெடுக்க வேண்டியதுன்னா கடைசியாக மக்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு தான். மக்கள் இருக்கக்கூடிய வாக்கு, அந்த வாக்கை இவர்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிறனால தான் மக்களுக்கு ஊழல்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆயிருச்சு. நீ 1000 கொடுத்தா 2000 கொடுத்தா சரி அப்படிங்கிற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. நான் நினைக்கிறேன் யார் யோக்கியம் அப்படி ஒரு சூழல் வருது சார். நான் ஒரு நிமிஷம் இருங்க, யார் இந்த விஷயத்தில் தப்புறாங்க? நீங்கள் உங்கள் கட்சி இருக்குது பாரதிய ஜனதா. சரி, இன்னைக்கு
ஃப்ரீபீஸை பற்றி இங்கே ரொம்ப பெரிய செலவில் பேசுனீங்க. இதே நீங்களே அடுத்த முறை அதாவது கண்ணாடி குண்டுக்குள்ள இருந்து இந்த நடைமுறையை தானே அங்கே மகாராஷ்டிராவில் நீங்கள் அமல்படுத்தினீங்க. கோர்ட்டில் உங்களுக்கு தானே தடை போட்டாங்க இலவசங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு. சார் நான் இப்போ நடந்துச்ச மாநகர் இலவசங்கள் வேற நிலக்கிட்டுங்க. நான் வந்து இலவசத்தை நான் எப்போதுமே சொல்கிறேன், இலவசங்கள் இன்னமும் இங்கே வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. நான் வந்து அனைத்து இலவசங்களும் சொல்லலை, ஊழலை சகித்து கொண்டு வாங்கக்கூடிய இலவசங்களை தான் நான் சொல்கிறேன். இங்கே இலவசம் இன்னமும் தேவை, இங்கே இடஒதுக்கீடு இன்னமும் தேவை. இந்த சமுதாயத்தில் இன்னமும் பல லட்சம் பல கோடி மக்கள் வந்து இன்னமும் வந்து வறுமை கோடி கீழே இருக்காங்க. அதனால நான் இலவசமாக பொதுவாக சொல்லிட்டு போகல, நீ இலவசம் கொடுக்க வேணாம் நான் சொல்லலை. ஆனால் நீ கொடுக்குற இலவசத்துக்கு மயங்கி ஊழலை ஆதரிக்காதான் சொல்கிறேன். மக்கள் வந்து இலவசங்களுக்கு மயங்காத, நீ இலவசங்களை வாங்கிக்க, ஆனால் அதுக்கு மயங்கி அந்த ஊழலை ஏற்றுக்கிட்டு வாக்கு செலுத்தாதுன்னு தான் என்னோட வாதம். அதை தான் நான் சொல்கிறேன். பாஸ்கரன் சார், இப்போ இது அரசியல் இல்லை, இந்த மனநிலைகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த மனநிலையில் 2-3 விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் அங்கேயும் அதுவும் ஜனநாயக நாடு தான், சரிங்களா? அங்கே பிரதமராக இருந்த மிகவும் பிரபலமான கிரிக்கெட் வீரர் இம்ரான்கான், அவர் பிரதமராக இருந்தபோது அவர் கிடைத்த பரிசு பொருட்களை தன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு. மேலே தான் அவர் மேலே கேஸ் போட்டு ஜெயிலில் இருக்காங்க. அவர் கண்ணு தெரியல. ஆமாம், நேற்று வந்த செய்தி 4 நாளைக்கு முன்னாடி இம்ரான்கானுக்கு கண்ணு தெரியல. ஆமாம், கருப்பு ஒன்றும் செய்யல, வலது கண்ணில் மட்டும் பார்வை இழந்து வருகிறார் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். பாவம் தான். எனக்கு என்னென்ன, அவர் மீது போடப்பட்ட வழக்கு என்ன அப்படின்னா, பாரத பிரதமராக இருந்தால் மன்னிக்க வேண்டும், பாகிஸ்தான் பிரதமராக இருந்த போது அவர் எங்கேயெல்லாம் அரசு முறையாக போனாரோ அங்கே அவர் தரப்பட்ட பரிசு பொருட்களை அரசிடம் தரவில்லை என்று சொல்லி அவர் மேலே வழக்கு போட்டு தான் இப்போ ஏறத்தாழ 2 ஆண்டுகளாக இப்போது சிறையில் இருக்கார். அவங்க சகோதரி. ஆமாம். அப்போது நம்ம அளவுக்கு அது ஒரு வலுவான ஜனநாயக நாடுலாம் இல்லை. ஆனால் அங்கே இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறது. இங்கே என்ன அப்படின்னா, மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சொல்கிறது, அமலாக்கத்துறை டிஜிபிக்கு அனுப்பிச்சிட அந்த கடிதத்தில் அத்தனை ஆதாரங்களும் இருக்கிறது, இது மேலும் வழக்கு செய்வதற்கான முகாந்திரம் இருக்கிறது, எல்லாமே சொன்னதுக்கப்புறம் யார் மீது முகாந்திரம் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றம் சொல்கிறதோ அவர் வந்து உட்காந்து நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிறார். அவர் என்னைக்கா சொல்லுவார் தப்பு பண்ணேன்? எந்த தப்பு பண்ணவும் சொல்லியிருக்காங்க? அப்போ யார் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்? சரி, இப்போ இன்றைக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகலை இந்த விவகாரத்தில். ஐயா கொஞ்சம் கேளுங்க. இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஆங்கில பத்திரிகை விஷயத்தை போடுது. என்ன பாருங்க, தமிழில் சொல்கிறேன். அரசு உயர் அதிகாரிகள், அமைச்சர் நேருவின் உறவினர்கள், அரசியல்வாதிகளுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், விண்ணப்பதாரர்கள் என கூட்டணி அமைத்து செயல்பட்டுள்ளார்கள். தேர்வு முடிவு வெளியாகும் முன்பே சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது குறித்த விவரம் முறைகேடுகள் தெரிவிக்கப்பட்டு பணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ இதுதான் கேள்வி. தாமஸ் ஆல்வா எடிசன் யார்? இதுதான் கேள்வி. இந்தியாவின் இத்தனாவது ஜனாதிபதி யார்? எல்லாம் படிச்சுக்கிட்டு 35 லட்சத்தை வெட்டு. அப்படி தானே ஐயா வடிவேலு? அப்படி தானே? கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்திருக்கப்பா, நான் சொல்லலை, நான் அப்படியே எடுத்தேன். ஐயா சொல்லுங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் பாருங்களேன். குளறுபடி, அதற்கு மேலே முறைகேடு, அதற்கு மேலே மோசடி. இப்போ நடந்தது மோசடி. எவ்வளோ பெரிய அநியாயம் இது வந்து மோசடி, சரிங்களா? திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எத்தனை முறை விளக்கி சொல்ல சொன்னாலும் இதுதான் சொல்லுவோம். என்னென்னா, இது என்ன சொல்லுவாங்க, ரொம்பவும் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு மோசடி, சரிங்களா? திட்டமிட்டு செய்யப்பட்ட மோசடி ஒருவர் மீது சுமத்தப்படுகிறது. அவர் வந்து பேசுகிறாங்க, ஆனால் அரசு தரப்புலேருந்து இதுவரை எந்த ஒரு பதிலும் இல்லை, வேறு யாருமே பதில் சொல்லலை. பார்த்தீங்களா? அரசு தரப்பு ஏதாவது முறையாக வந்திருக்கா பாருங்கள். மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நேற்று சொல்லியிருக்கல, அவரே தான் வந்து முன்னாள் உட்காந்துல அதெல்லாம் நான் ஒரு தப்பு பண்ணல, நாங்கள் வந்து எல்லாத்தையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. நாங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் உடனடியாக ஒரு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா எனக்கு உடனடியாக. அப்போது தான் அந்த வழக்கை இயல்பாக நடைபெறுங்கிற ஒரு நம்பிக்கையாவது நமக்கு வரும், சரிங்களா? அதனால் இதுதான் குறைந்தபட்ச தேவை. இப்போது குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு என்னென்னா, அவரை தயவு செய்து அவர் அந்த பொறுப்பிலிருந்து நீக்குங்கள், அவர் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யுங்கள், அவருக்கு முதல்ல சம்மன் கொடுங்க. மீதி நடக்கலாம், நடக்கட்டும். எனக்கு நீதி சட்டத்தின் மீதும் நீதி பரிமாணத்தின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. சரி, இப்போ ஐயா ராஜாராம் எல்லாரும் பேசலாம். இது பொதுவான கேள்வி. இப்போ சொன்னார்ல அந்த பணம், திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், எஃப்டிஏ வருதுன்னு கிடக்குல்ல, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே வருதுன்னு ஐயா அதை தான் சொன்னார். நான் சொல்லிடுறேன், மொரிஷியஸுக்கு போகுது, அங்கே போகுது, இந்தியாவுக்குள்ளே என்ன வருது, அந்நிய முதலீட்டாக வருது. அதை தான் ஐயா சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். அது எந்த காரணம்லையும் சரி. அடுத்த சட்டத்தை பாருங்கள், அமலாக்கத்துறை கொடுத்துருக்கிறது, நான் சொல்லலை, அமலாக்கத்துறை 2வது சொல்கிறாங்க, தமிழில் சொல்லுவோம். 2538 பேரும் பணியில் சேர்ந்து 6 மாதம் ஆயிட்டு, சரியா? நேர்காணல் கடிதத்தோடு அவங்க சேர்றக்கும்
ரூபாய் நோட்டை அடையாளமாக கொடுத்து கோடிக்கணக்கில் லஞ்சப்பணம் ஹவாலா முறையில் வசூலிக்கப்பட்டுள்ளது என்றும் அதற்கான ஆதாரங்கள் வாட்ஸ்அப் உரையாடல்கள் ஸ்க்ரீன்ஷாட்டுகள் மூலம் யார் சொல்கிறா எங்கிட்ட இருக்குன்னு அமலாக்கத்துறை சொல்லுது. சொல்லுங்க ஐயா. இப்போ எஃப்ஐஆர் போட மாட்டேன். நான் ஏற்கனவே பேசல சொன்னேன் 250 டாக்குமெண்ட்ஸ் கூட வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இது. அதான் ஆமாம், இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சொன்னதான் நம்ம அதை வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. எஃப்ஐஆர் போடணும், நேற்று தான் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் போடலை. ஆனால் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமையும் இருக்கலாம். ஆனால் எஃப்ஐஆர் போடையில் அந்த எஃப்ஐஆரில் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற கண்டென்ட் எல்லாமே சேர்ந்து வரும். ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்டில் இது எல்லாம் சேர்ந்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த உரையாடல்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா டாக்குமெண்ட், அது எல்லாமே அதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த அட்டாச் பண்ணி அவங்களே கலெக்ட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் விசாரிக்கக்கூடிய அதிகாரிக்கு ரொம்ப சுலபம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், இவங்க போய் தேட வேண்டாம், எல்லாம் தான் இருக்கு, எல்லாத்தையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறதுலாம் சரிதானான்னு சரி பார்க்க வேண்டியதான். சரி, நான் ஃபொரன்சிக் லேபில் சிலதை கொடுக்க வேண்டியிருக்கும். இது உண்மைதானா, இது பொய்யாக புனையப்பட்டதா, அதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு ஸ்டேக்ஸ் மோர் டைம். இப்போ முதல்ல அந்த எஃப்ஐஆரை போடுங்க அப்படி தான் கேட்குறாங்க. இப்போ தான் கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்தாச்சு, போட்டு தான் ஆகணும், இனிமேல் வந்து மறுக்கவே முடியாது. இப்போ வந்து அந்த ப்ரிலிமினரி என்கொயரி டீட்டெயில் என்கொயரிலாம் இனிமேல் அந்த பேச்சே கிடையாது. ஆர்டர் போட்டாச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். இல்லை எஃப்ஐஆர் போட்டால் இப்போ யார் டிவிஎஸ்சி விசாரணை பண்ண போதுன்னு சொல்றீங்களா, இடி விசாரணை பண்ண போது சொல்றீங்களா? இடிங்கிறது வந்து ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் தான் உள்ள வர முடியும். கரெக்ட். அதான் இருங்க, அந்த எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கு தான் அந்த பிரச்சனை. ஆமா, இப்போ எஃப்ஐஆர் போடுறதுக்கு தான் கோர்ட்ல இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் வந்து இதுல வந்து டிவிஎஸ்சி விசாரணை பண்ற போது இல்ல, அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். அதாவது நம்ம ஊழல் கண்காணிப்புத்துறை இருக்கு இல்லையா, இவங்க போடுற வழக்கு எஃப்ஐஆர் அதை அவங்க தான் விசாரிப்பாங்க, அவங்க தான் சார்ஜ் ஷீட் போடுவாங்க, அவங்களுக்கும் தனி கோர்ட் இருக்கு, அது தனி. ஆனால் இவங்க பதிவு பண்ற எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் இருக்கு இல்லையா, அதன் பேரில் இடி வந்து இன்னொரு வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அதுதான் சொல்றேன், அந்த வழக்கை பதிவு பண்ணி அதை அவங்க விசாரிப்பாங்க. ஏன் நான் இதை கேட்கறேன் அப்படின்னா, இங்க மக்களுக்கு மேல இல்ல நான் ஏன் கேட்கறேன் அப்படின்னா, மக்களுக்கு வந்து டிவிஎஸ்சி மேல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா வந்து இது முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப் உரையாடல் இருக்கு, எல்லா தகவலும் இருக்கு. அவரு பாஸ்கரா சார் சொன்னார் முகாந்திரம் இல்ல, அதுக்கு மேலேயும் சொல்லிட்டார். அதுதான் சார் சொல்றேன். சார் வந்து ரிட்டையர் ஆனனால இன்னைக்கு ஒப்புக்கொள்றாங்க சார், டியூட்டில இருக்க எந்த ஆபீசரும் இதை ஒத்துக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், உண்மையை சொல்றேன். இல்ல தெளிவா சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுல வந்து முகாந்திரம் என்ன பத்தி என்ன பத்தி பேச மாதிரி சொல்லுங்க. என்ன பேசுறீங்க? இப்ப ஏதோ ஓய்வு பெற்ற அலுவலர் சொன்னீங்க, சொல்லுங்க என்னது இது? புரியல, இருங்க நான் சொல்லி முடிச்சேன், அதோட பேசுங்க. சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த இதுல வந்து முகாந்திரம் இருக்குன்னு தெளிவா இதை படிச்சு பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் டிவிஎஸ்சி வந்து எந்த காரணத்தை கொண்டு இன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. அதனால தான் நீங்கள் வந்து ஹைகோர்ட் சொல்லி நீங்கள் டிவிஎஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ டிவிஎஸ்சியே நீ இந்த கேஸை ஃபைல் பண்ணால் கூட, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் கூட அதில் விசாரணை நடத்தி எந்த ஒரு இதில் வந்து குற்றச்சாட்டு இருக்குது, இதில் முகாந்திரம் இருக்குன்னா அவங்க சொல்ல போகிறது கிடையாது. டிவிஎஸ்சி வந்து இதை வந்து நிரூபிக்க போகிறதும் கிடையாது, இதில் வந்து தண்டனை வாங்கி கொடுக்க போகிறதும் கிடையாது. இதை இடி எடுத்துகிட்டு போக போது, இடி எடுத்துகிட்டு போய் தான் இதை வந்து விசாரணை பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்க. அதை தான் நான் விளக்கம் கேட்குறேன். அதனால தான் நான் கேட்டேன், இதை வந்து இடி தான் பண்ணி ஃபைனலாக வந்து பனிஷ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து செந்தில் பாலாஜி வழக்கெல்லாம் நீங்கள் என்ன தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்களா? 471 நாள் உள்ள வந்து சேர்ந்து தமிழ்நாடு அரசாங்கமா? அதெல்லாம் கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இதில் டிவிஎஸ்சி ஆஃபீஸர் விசாரணை பண்ணாலும் ஒண்ணும் இல்ல, விசாரணை பண்ணலாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா இங்க இருக்க அதிகாரிகள், தமிழ்நாட்டில் இருக்க அதிகாரிகள் இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்க போறாங்க. அதுதான் சொல்றேன். அதனால இந்த விசாரணைங்கிறது சும்மா ஒரு கண் துடைப்பு கடை நடக்கிற விசாரணை. ஆமா, நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, இடி பாத்துக்கோ அப்படிங்கறத என்னோட ஒரு சின்ன தெளிவுக்காக. ஏன்னா டிவிஎஸ்சி செய்யக்கூடிய நடைபெறக்கூடிய அந்த வழக்குங்கிறது வேற. அது வந்து ஊழல் வழக்கு, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே வரக்கூடிய, ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே வரக்கூடிய ஒரு வழக்கு. இடி வரணும்னா அது வேற வழக்கு, அது பிஎம்எல்ஏ வேலை, வேற ஒரு வழக்கு போடுவாங்க. அந்த வழக்கு போடுவதற்கு உள்ளே நுழைவதற்காக தான் இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, நான் திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா நான் அந்த துறையில் இல்லை, ஆனால் என்னோட வணக்கத்துக்குரிய ஐயா இருக்காங்க இங்கே, ஓய்வு பெற்ற பிறகு தான் பேசுறாங்க அப்படிங்கலாம். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் கேளுங்க. நீங்க ஒரு கட்சியை சேர்ந்தவங்க, நேர்மையா சொல்லிடுவாங்க. பட் இன்னைக்கு டியூட்டில இருக்க அதிகாரிகள் இருக்கவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் சார இண்டிவிஜுவலா சொல்றேன். நான் ஒரு விஷயம் அந்த வழக்கத்தை எடுத்துக்கிடுங்க. நான் ஒரு விஷயம் உங்களை சொல்லலன்ட்டு அதை எடுத்துக்கிடுங்க. என்ன சொல்லலன்னு சொல்லிட்டாரு, ஓகே அதை எடுத்துக்கிடுங்க. ஆனா நான் பொதுவா சொல்றாரு. ஆமா, ஒரு விஷயம் நான் சொல்லல. என்ன பேச விடுங்க ஒரு செகண்ட். ஐயா சொல்லுங்க. அவங்க வந்து பிஜேபி சார்பா பேச வந்திருக்காங்க. நான் காவல்துறை சார்பா பேச வரல. காவல்துறையில தவறு செஞ்சா கூட தவறு இங்கேயே பேசியிருக்கேன், உங்களுக்கே தெரியும்.
அந்த காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன். காவல்துறையில என்ன நடைமுறைகள் இருக்கு, இது தெரிஞ்சிருக்காங்க, இது தவறு, இது சரி அப்படின்னு தான் பேசுவேன். இப்போ அதனால அது ஒரு பொதுவான கேள்வி, ஒரு வார்த்தை பிரபு சாருக்கு போக முன்னாடி நம்ம பொதுவாக பேசுவோம். இப்போ எனக்கு லெட் மீ நோ சம்திங், ஐ ஆஸ்கிங் யூ ப்ளீஸ். என்னன்னா பாஸ்கரன் சார், இப்போ அடுத்த ஒரு வாதத்தை பாருங்க. இந்த நேரு மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை 3 முறை கடிதம் அனுப்பியிருக்கு. அமலாக்கத்துறைங்கிறது போற போக்கில் உள்ள அமைப்பு இல்லை. இந்தியாவில் ஒரு உயர்ந்த ஒரு கண்ணியமான ஏஜென்சி வைத்துக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளுக்கு தே வுட் ஹேவ் அ டிஃபரெண்ட் ஒப்பீனியன் பெர்ஃபார்மன்ஸ், அது நமக்கு தேவையில்லை. இதையடுத்து இந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தன்னு மற்றவங்கள்லாம் வந்து சொல்கிறாங்கிற தகவலும் வந்திருக்கு. இப்போ என்னோட கேள்வி, இடைவெளிக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட பதிலை வாங்குறேன். அப்போ ஒரு பெரிய உச்சபட்ச அதிகார தலைமை 3 முறை கடிதம் அனுப்பியும் டிஜிபி அமலாக்கத்துறை மொத்த 3 கடிதத்தையும் அவர் என்ன காரணம் சொல்ல போகிறார்? ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? எந்த அடிப்படையில் நேருவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது? இந்த கேள்விக்கு தான் விடை தரணும். ஐயா, நான் கேட்டக்கு சொல்லுங்க. 3 முறை கடிதம் அனுப்பியும் ஏன் காவல்துறை எடுக்கவில்லை அப்படின்னு கேட்டீங்க. ஆமாம். ஆனால் காவல்துறையினுடைய நிலைப்பாடு என்ன, அதுவும் வந்து மாண்பு உயர்நீதிமன்றத்துக்குலாம் சொல்லிக்க நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நாங்கள் முதற்கட்ட விசாரணை நடத்தியிருக்கிறோம், அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த முதற்கட்ட விசாரணைக்கு ஏன் இவ்வளவு காலதாமதமாகிறது என்பது தெரியவில்லை. நாங்கள் நடவடிக்கை எடுக்கவே இல்லைன்னா சொல்லலை. மாண்பு நீதிமன்றத்துக்கு முன்னால் நேற்று கூட உயர்நீதிமன்றம் சொல்கிற போது நாங்கள் முதற்கட்ட விசாரணை தொடங்கி இருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறேன், செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க. நான் பொதுவாகவே மாண்பு உயர்நீதிமன்றத்தில் இல்லை, வெளியே கூட ஒரு அரசுத்துறை என்ன சொல்கிறோ அதை அப்படியே நம்பக்கூடியவன் நான். சரிங்களா? நடைபெறுகிறது. ஆனால் இதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதமாகிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இது இவ்வளவு பெரிய காலதாமதம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமே இல்லை, என்னை பொறுத்தவரையில தனிப்பட்ட முறையிலே நான் சொல்லுகிறேன், இந்த பிரிலிமினரி இன்கொயரி என்று சொல்லக்கூடிய அந்த முதற்கட்ட விசாரணையுமே கூட ஒரு அரசிடம் ஒரு புலனாய்வு அமைப்பு தருகிற ஒரு செய்தியின் மீது முதற்கட்ட விசாரணை அவசியம் இல்லை அப்படிங்கிறதா என்னோட நிலைப்பாடு. நாங்களாம் அப்படி தான் பண்றோம். எங்களுக்கு அவங்க சொல்றாங்க having all documents and appropriate drafts and evidence they put it here. ஆமா, மாண்பு உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. அப்போ ஒரு legitimate body has to be approached. அவங்க வந்து அப்ரோச் பண்ணப்படணும். அதனால தான் நாங்கள் பண்ணல சொல்லல. அப்போ who will take a response, sir? அது மாண்பு உயர்நீதிமன்றம் தான் சொல்லணும். இதை வந்து சாதாரண ஒரு 3ஆம் தரமான இல்லை, அதாவது டிஜிபி, நான் சொல்றது டிஜிபி பாருங்களேன், நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான். அதனால் நீங்கள் நல்லா வச்சுக்கலாம், காவல்துறை என்றாலும் அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு துறை தான். நல்லா வச்சுப்போம். யாராக இருந்தாலும் அப்படி அரசுக்கு மீறிய ஒரு துறை இல்லை, சுயேட்சாக இயங்குகிறது. அது முக்கியமா சுயேட்சாக இருக்கிறது, அரசியல் அழுத்தம் இல்லாமல் இயங்குகிறது, அப்படிலாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் அரசின் கட்டுப்பட்ட மீறியதானா இல்லை. நல்லா வச்சுக்கோங்க, எந்த ஒரு துறையுமே ஜனநாயக குடியரசு நாட்டிலே எந்த ஒரு துறையுமே அரசை மீறியதாக இருக்க முடியாது. அரசுக்கு கட்டுப்படுத்த நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? சுயமாக இயங்கலாம் அப்படிங்கிறதான் இருக்குது. அதில் காவல்துறை தலைவர் அவர்கள் சார்பாக நேற்று தரப்பட்ட அந்த வாதத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் முதற்கட்ட விசாரணை தொடங்கி இருக்கோம், நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலை. அவ்வளோதான். அரசியல் நிலைப்பாடு அவங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் அதை வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார், கடந்த இப்போ இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கான எக்ஸசைஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையன் என்ன இடி சிபிஐ இவங்களுக்குள்ள கூட்டணி வச்சுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களா பொதுவாக. அது ஜெகத் ரட்சகன் மேலே கேஸ் எடுத்தாங்க, வெரி குட். மணி எல்லாமே அரெஸ்ட், ஏன்னா அதுதான் ஃபினான்ஸ் ஃபார் டிஎம்கே, அது வந்து லாக் பண்ணுறாங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அடுத்து துரைமுருகன் மேலே கேஸ் போட்டாங்க, அவ்வளோ ஆக்ஷன் எடுத்தாங்க. அடுத்தது இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மக்களோட மனப்பான்மை என்னன்னு சொல்லிடுறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்குது? அரெஸ்ட் பண்ணாங்களா, கேஸ் போட்டாங்களா? ஒரு ஆள் மேலே எஃப்ஐஆர் போட்டு 3 வருஷம் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டாலே அது அனுமதிக்கணும் அவசியம் இல்லை. தண்டனை நிரூபிக்கப்பட்டாலே அவங்களால எம்எல்ஏ நிற்க முடியாது. இப்போ நான் அடித்து சொல்லுவேன், திருச்சி எம்எல்ஏ யார் நிற்க போகிறா டிஎம்கேலேருந்து, வேலூரில் யார் நிற்க போகிறா டிஎம்கேலேருந்து, உங்களால் ஏடிஎம்கே சொல்ல முடியாது. நான் டிஎம்கே சொல்ல முடியுமே சொல்லுவேன். சேதப்பள்ளி யார் நிற்க போகிறா டிஎம்கே? நீங்கள் சொல்லுங்கள். மாதம் ஒருத்தர் வேறு யாரும் நிற்க முடியுமா டிஎம்கேல? அப்போ மாதம் கை சுத்தன்றீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். அப்போது அவங்களுக்கு வருதுல. அப்போ ஏன் சென்ட்ரல் மினிஸ்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி பீப்புளோட ஆக்ஷன் எடுத்து நிற்க வைக்க முடியாது கேம் பண்ணணும்? அந்த அதிகார பசிக்கு தானே இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க. அந்த அந்த ஊர் பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு விஞ்ஞான ஊழலை விட பெரிய லெவலில் 1300 கோடி உள்ள டெண்டருக்கு 2000 கோடிக்கு தர புத்திசாலி தானே சார். தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கே நாலேஜ் கேபிட்டல், அறிவு சார்ந்த மக்கள் அதிகமாக இருக்கிற மக்கள் அப்படின்ற ஒரு பேர் இருக்க போய் இப்போ நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்க அதாவது இவங்க திருப்பி வேறு ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரிலாம் பேசலாம் வந்து யாராலுமே டைஜஸ்ட் கூட பண்ணிக்க முடியாது. அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. எல்லா வட்டத்துலேயும் துப்புரவு பணியாளர்லேருந்து ஆசிரியர் வரைக்கும்
எல்லா இடத்துலையும் டெய்லி போராட்டம் தான். நீங்கள் வந்து சென்னையில் போராட்டம் இல்லாத நாட்கள் ஏதாவது ஒரு நாள் சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு நாள் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு துறை ரீதியாக. இப்போ நீங்கள் சொன்ன கணக்கு பாருங்க, என்ன பாருங்க, டாஸ்மாக் விவகாரத்தில் பேப்பர் கிழிச்சு கிடந்துச்சின்னு சொல்லிச்சு அமலாக்கத்துறை. ஜன்னலுக்கு கீழே போடுறது யாரு? அது எம்டி யாரு? அவர் பேர் விதானா என்னமோ ஒரு பேர் மறந்து. அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். அவரா? அது என்னாச்சு? விசாகன். விதான் இல்லை, விசாகன். சார் இன்னொரு விஷயம் சார். சரி கேளுங்க, அது மறந்து போச்சு. அப்புறம் பாருங்க, ஜெகத்ரஜகன், துரைமுருகன், டாஸ்மாக், அனிதா ராதாகிருஷ்ணன், மா சுப்பிரமணியன், KN நேரு, ஐ பெரியசாமி, பெரிய கருப்பன், சார் முருகானந்த், பொன்முடி, தங்கம் தென்னரசு, KSSR எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இவங்கெல்லாம் திருப்பி எம்எல்ஏ நிற்க போறாங்க. திருப்பி சட்டசபைக்குள்ள தமிழ்நாடு மக்கள் அனுப்ப போறாங்களா? சரி, இதான் கேள்வி. பார்க்கலாம். ஜனநாயகமே வேற என்ன சார் எதுவும் செய்து? சார் சீஃப் செக்ரட்டரி தான் சார் இருக்கிறதுலே பவர்ஃபுல் செக்டார். சிஎம்ஏ ஆர்டர் போனாலும் இவர் கையெழுத்து போட தான் நடக்கும். ஆனால் அவங்க மனைவி சுப்ரியா சாஹூ, உங்களுக்கு தெரியும், பிரிகேடு கம்பெனி. சுப்ரியா சாஹூ பிரிகேடு கம்பெனி இருக்கிறதுலே சதுப்பு நிலத்தில் கட்டுறாங்க. அதுக்கு பிளான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கரணை. இப்போ அந்த கேஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு? அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்க டிஸ்மிஸ் பண்ணாங்களா? இல்லை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஆளை ரீப்ளேஸ் பண்ணி ஒன்றும் அதில் போட்டாங்களா? அது ஏன் போட மாட்டாங்க? இப்போ குற்றம் பண்ணால் குற்றம் நிரூபிக்குது, சதுப்பு நிலத்திலேயே அப்ரூவல் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க அட்லீஸ்ட் ஒரு ஆளை மாற்றி ஒன்றும் ஆளாக போட்டுருக்குமா போட்டுக்கூடாதா? அப்போ அவங்க கூட இருக்குன்னா அப்போ இவங்களுக்குள்ள கட்டிங் போச்சு அரசாங்கத்துக்கு. சரி, அதாவது சார், இது வந்து நம்ம இதில் ஒரு கன்க்ளூஷனே இல்லாமல் போதில்ல. நம்ம வந்து இது யார் இப்போ வந்து இடி ஒரு நடவடிக்கை எடுக்குது, ஆனால் அது மாநில அரசாங்கம் ஒத்துக்க மாட்டேங்குது. உயர் நீதிமன்றம் ஒன்று சொல்லுது, அதை மாநில அரசாங்கம் ஏற்றுக்க மாட்டேங்குது. இப்போ இந்த விஷயம் வந்து இந்த ஊழல் வந்து இப்படி போய்கிட்டே இருக்கு. ஆனால் இதோட ஃபைனல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியில், ஜனநாயகத்தில் ஃபைனல் சொல்யூஷன் மக்கள் கிட்ட தான் சார் போய்க்குது. நீ எங்கே சுற்றினாலும் நீ இதில் கடைசி தீர்ப்பு அளிக்க போகிறது வந்து மக்கள் தான். மக்கள் தான் நினச்சி பார்க்கணும். மக்கள் ஒன்றே ஒன்று நினச்சி பார்க்கணுங்கிறக்காக நான் சொல்கிறேன். இங்கே வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இரவு பகல் மழை வெயில் பனி எதுவும் பார்க்காம வேலை பார்த்தான்ல, அவன் சுற்றி அவன் கேட்ட நிதி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 65 கோடி கூட வராது சார். 40 கோடி தான். அதான் சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன். நீ கணக்கு பண்ணி அதிகபட்சம் கூட 65 கோடி கூட வராது. ஆனால் இந்த அரசாங்கம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி 5000 ரூபா போட்டாங்கல்ல, 1,31,00,000 ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபா போட்டாங்க. அதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 6500 கோடி ரூபாய்க்கு ஒரே பட்டன். 6500 கோடி ரூபாய்க்கு வந்து நீ ஓட்டுக்காக வாக்குக்காக நீ உன்னால் கொடுக்க முடியுது அப்படின்னா நீ வெறும் 65 கோடியாக இந்த துப்புரவு தொழிலாளர்கள், உங்க வீட்டில் உள்ள அழுக்கு, என் வீட்டில் உள்ள அழுக்கு, தெருவில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு துப்புரவு தொழிலாளருக்கு உனக்கு 65 கோடி கொடுக்க உனக்கு மனசு வரல. அப்ப இந்த மக்கள் சிந்திக்கணுமா வேணாமா? ஒரு மாசத்துக்கு, இந்த வருஷத்துக்கு சொல்றேன் சார், ஒரு வருடத்துக்கு 79,000 கோடி இந்த திமுக அரசாங்கம் வட்டி கட்டுது. ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா 6,500 கோடி ரூபாய் கட்டுது. ஒரு நாளைக்கு 219 கோடி ரூபாய் வட்டி கட்டுற இந்த அரசாங்கத்தினால துப்புரவு தொழிலாளருக்கு, தமிழ்நாடு புறமா இருக்க துப்புரவு தொழிலாளருக்கு வெறும் 65 கோடி கொடுக்க முடியல அப்படின்னா இந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணுமா வேணாமான்னு இந்த மக்கள் தான் பதில் சொல்லணும். கடைசியா மக்கள் கையில தான் இந்த ஜனநாயகத்தோட முடிவு இருக்கு. நேர்களே, இந்த முடிவு மக்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு பாஜகவினுடைய வடிவேல் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய காவல்துறையினுடைய ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ஐயா ராஜாராம் சட்ட ரீதியாக என்னென்ன வழிகள் இருக்குங்கிறத அவருடைய பார்வையில், அதே போன்று எழுத்தாளரும் மத்திய அரசுடைய பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர், ஒரு மாரல் கோடு என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். அதே சமயம் பிரபுகாந்தி ஒன்றை அறச்சிட்டத்தோடு சில விஷயத்தை வச்சிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் சார், வாக்கு தான் உலகத்தில் மிகப்பெரியது. ஜனநாயகத்தில் பல விதமான குளறுபடிகள் இருந்தாலும் அரசியல் சூட்சமங்களின் காரணமாக எல்லோரும் நல்லவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் மக்கள் அதை உணர்ந்துதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவினுடைய இந்த டெமோக்ரஸி இதற்கெல்லாம் உச்சபட்சமாக அனுமதி கொடுக்கிறது என்று நாம் குறை சொல்லவில்லை. காலம் அதற்கான பதிலை எடுத்துக்கொள்ளும். இதுதான் நாம் எடுத்திருக்கிறோம். சார், என்ன சொல்ல வந்தீங்க சார்? ஒரு அண்மை செய்தி போய்கின்றது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், மக்கள் காந்தியடிகளை மறந்துவிடக்கூடாது. மக்கள் காந்தியடிகளை மறந்துவிடக்கூடாது. நேர்களே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நேர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.